ரஷ்யா இருக்கிறாங்கல்லங்க, சிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. அவங்க புதுசா அஃபென்சிவ் ஆப்பரேஷன ரஷ்யா, உக்ரைன் பார்டர் பகுதி அதுவும் குறிப்பா சுமி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரீஜியன்ல புதுசு புதுசா அட்டாக் பண்ணி சிமுலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுமி அப்புறம் கர்கிவ் பகுதிகள்ல. எதுக்கு தெரியுமா? மேற்கு நாடுகளுக்கு அழுத்தங்கள் குடுக்கறதுக்காக. ஆல்ரெடி இருக்கிற அழுத்தமே பத்தலையா? அப்படிங்கிற கேள்விகள் சில அனலிஸ்ட் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அழுத்தங்கள் குடுக்கறதுக்காக இது போல செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. உக்ரைனோட டிஃபென்ஸ் லைன்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. நாங்க பார்த்தீங்களா, எங்களோட லைன இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அதிகப்படியான பகுதிகள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது போல நெகோசியேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொசிஷன ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக, மேற்க வீக் ஆக்குறதுக்காக இது போல சிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து அஞ்சக்கூடாது அப்படிங்கிறது போல இன்டர்நேஷனல் ஸ்டடி ஆஃப் வார் இருப்பாங்கல்ல, இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடி ஆஃப் வார். ஸோ அவங்க தரப்புலருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த சுமி பகுதியில வந்து பார்த்தா தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது போல மக்களை இவாக்குவேட் பண்ண சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன் தரப்புல. அங்க இருக்கிற மக்களோ நகரவே மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற போல 4000 மக்களுக்கு மேல இருக்கிறாங்களாம். பட் இது அஃபிஷியலா வரக்கூடிய தகவல். அன்அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மக்கள் கிட்ட இருக்கலாம். மேண்டேட்டரி இவாக்குவேஷன் ஜோன் பலதும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் மக்கள் இவாக்குவேட் பண்ண மறுக்கிறாங்க. ரஷ்யர்கள் தானுங்க அவங்க வரட்டும் அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்கு. பட் எது எப்படியோ இப்போ உக்ரைன் தரப்புன்னு சொல்றது 4000 பேர் இருக்காங்க. இவாக்குவேட்டே பண்ண மாட்றாங்க. சூழ்நிலை மோசமா இருக்கு. இருந்தாலும் அவங்க நகர மாட்றாங்க. சேஃபா இவாக்குவேட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? அப்படின்னு போல சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இவாக்குவேட் பண்ண விடமாட்றாங்க. அந்த மக்கள்லாம் கேடயமா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க உக்ரைன். ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணும்போது ஈஸியா வந்துரக்கூடாது இல்லையா? சவர மேனிக்கு அட்டாக் பண்ணிட்டு உள்ள வந்துரலாம். ஸோ அதுபோல வரவிடாம தடுக்கிறதுக்காக அவங்க சேஃப்டிக்காக ராணுவத்தோட சேஃப்டிக்காக இவங்கள விடமாட்றாங்க அப்படிங்கிறது போல சில தரப்பு கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ பலவிதமான கருத்துக்கள் சொல்றது உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்டான கருத்துக்கள் அந்த ஒரு காரணம். இதை யார் சொல்லிக்கிறாங்கன்னா, சுமியோட ரீஜனல் மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் ஓலக் ஹைருனோவ் அவர்கள் தரப்புல இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா, இந்த காம்பேட் கிளாஷஸ் இந்த ஒரு விஷயம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அகதிகள் சொந்த மக்களையே கேடயங்களா வந்து பண்ணா கேடயமா பயன்படுத்துறாங்கன்றதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாள்ல கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே இதுவும் உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் ஸ்போக் பர்சன் குடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது. உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட். இதுல என்ன சொல்றாங்கன்னா 126 காம்பேட் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் நடந்திருக்கு. ரஷ்யா 126 முறை உக்ரைனோட பகுதிகளில் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுல 34 முறை பக்ரோஸ்க் பகுதி. ஸோ குறைவா இருக்கா? இதுக்கு முன்னாடி 200, 300 பார்த்தோம். ஸோ இது குறைவா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. மேபி கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல தெரியுது. ஸோ 34 முறை வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இதுல 63, 65ன்னு நினைக்கிறேன். ஸோ 65 ஏர் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. 39 மிசைல்களை ஏவி விட்டு போயிருக்காங்க. அது கூட 160 கைடட் குண்டுகள் கடந்த 24 மணி நேரத்துல லான்ச் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ஹைலைட் இல்ல. 7601 நாள் 7601 ட்ரோன்கள் கடந்த 24 மணி நேரத்துல 7200 ட்ரோன்களை காமிகாசி ட்ரோன்களை ரஷ்யா பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ட்ரோன் டாமினன்ஸ் ஒரு நாளைக்கு 1000 பார்த்திருப்போம், 1200 பார்த்திருப்போம், 7600. ஸோ எந்த அளவுக்கு ஆக்டிவா ரஷ்ய தரப்புல இருந்து அஃபென்சிவ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கான ட்ரோன்கள் யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க் பகுதியா இருக்கட்டும், 2வது குப்பியான்ஸ்க் பகுதியா இருக்கட்டும். 2 பகுதிகளிலயும் வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதை டவுன் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க. கண் கொண்டு பார்க்க முடியல. அந்த அளவுக்கான சேதங்கள், இழப்புகள் இருக்கு. ஸோ 2 நாள் கழிச்சு ட்ரோன் எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஈகிள் ஐ வியூ கண்டிப்பா வரும். இப்பவே வர ஆரம்பிச்சிருக்கு சில இடங்கள்ல. பட் சிலது பார்க்க முடியல. ஸோ அது போல கொஞ்சம் 18+ கண்டென்ட்டா வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக காட்டல. ஸோ நார்மலா இருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த சிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல உருவாகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா ரஷ்யா இந்த சூமி ஒப்லாஸ்ட் நம்ம கூட 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். ஒரு துணுக்கு செய்தியா சொல்லிட்டு போயிருப்போம். ரஷ்யா இது போல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. பட் ஆனா இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால செய்திகள் வரல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ உக்ரைன் தரப்பதே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா உக்ரைனோட டீப் ஸ்டேட் தரப்புலேருந்தே வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மீடியாக்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சுமியோட ஒப்லாஸ்ட் புதுசா ஒரு பகுதி ஹர்ப்ரோவிஸ்க் பகுதியை வந்து பண்ணா ரஷ்யா முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. நம்ம தெரிஞ்சுப்போம். சுமியில இந்த ஹப்ரோவிஸ்க் அப்படிங்கிற பகுதி. ஏன்னா இப்ப மேப்ல பார்ப்போம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ முதல்ல வந்து பண்ணா சுமி பகுதியில ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்.
ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இந்த சுமியோட நியூஸஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவஸ்க்கு பயிலிங்க நாங்க வித்ட்ரா பண்ணிட்டோங்க பகுதிகளை. நாங்க பின்வாங்கி வந்துட்டோம். ஏன் தெரியுமா? இந்த டொனஸ்க் பகுதியில இருக்கக்கூடிய சிவஸ்க்ல அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஆ டொனஸ்கோட கோட்டை சுவரு அது உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த சுவர்ல இருந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்களாமா. யாராவது விட்டு கொடுப்பாங்களா அவ்வளவு சீக்கிரத்துல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுக்கான காரணங்கள் அவங்களே சொல்றாங்க பாருங்க. ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? சிக்னிபிகண்டான அட்வான்டேஜ் இருக்காங்க. அதிகப்படியான மேன் பவர், எக்யூப்மெண்ட் தொடர்ந்து அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கிறதுனால வச்சுக்க அப்படிங்கிற வந்துட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அலட்சியம் பாருங்களேன். சரி, ஓகே. இது டொனஸ்க் பகுதி. அடுத்தது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரிவ்கா. ஸோ இந்த ஓஸ்டாக் குரூப் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ரஷ்யாவோட படைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிவ்கா பகுதியை நாங்கள் மீட் எடுத்துட்டோம். எப்படி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கைச்சூர் ரிவர், அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த செட்டில்மெண்ட்ஸ் ரஷ்யா தரப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதையும் நம்ம மேப்ல பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதிகள் இந்த மூணுமே. ஸோ இந்த ஆண்ட்ரிவ்கா பகுதி வந்து பண்ணா ரஷ்யா தரப்பு எடுத்துருக்காங்க. இது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரீஜன். எப்படி நாங்கள் உள்ள வந்தோம், எப்படி நாங்கள் சண்டை பிடிச்சோம், எந்த மாதிரி அட்டாக் பண்ணோம், அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத கொடியை விரிச்சு காமிச்சுக்கிறாங்க ரஷ்யா. ஒரு பேக்கேஜா வீடியோ போடுவாங்களே அதே போல போட்டிருக்காங்க. இந்த 3 பகுதிகளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத இப்ப நம்ம மேப்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுமி, ஓகேங்களா? உக்ரைனோட வட கிழக்குல இருக்கக்கூடியதான் சுமி, கர்கிவ் பக்கத்து பக்கத்து ஒப்லாஸ்ட். ஸோ இது வந்து சுமி, கீழே இருக்கிறது கர்கிவ். ஸோ சுமி பகுதிகளை ரஷ்ய தரப்பு முன்னேறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ புதுசா வரக்கூடிய பகுதிகள். ஸோ அது இங்க இருக்கக்கூடிய ஹர்போரெஸ்க் பகுதி. ஸோ இங்க இங்க புதுசா ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதிகள் இங்க ரெட் கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த ஹர்போரெஸ்க் பகுதி வந்து பண்ணா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த இடத்துல மலைப்பகுதிகள் போல தெரியுது இல்லையா? ஸோ இந்த மேடு பள்ளம் அது போல தெரியுது இல்லையா? ஸோ இந்த மலைப்பகுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கான ஹைட்ஸ், அதுவும் உக்ரைனோட பகுதி வந்து பார்த்தா ஹைட்டா இருக்கும். ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள, ரஷ்யாவோட நார்மல் பார்டருக்குள்ள இருக்கிறது தான் இந்த ஸ்தரோசலேவ். ஸோ அது வந்து பார்த்தா கொஞ்சம் தாழ்வா இருக்கும். ஸோ இந்த ஹைட்டான பகுதி கிடைக்கிறது ரஷ்யாவோட ப்ரொடெக்ஷன், அவங்களோட பார்டரை வந்து பார்த்தா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனுக்குள்ள ஊடுருவி போய் ஒரு பகுதியை பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்கான ஹைட்ஸ் இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிப்ரவரி 2022ல வந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ வரக்கூடிய ரூட்ல இதுவும் ஒரு ரூட் ரஷ்ய தரப்புலேருந்து வந்தது. டுவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுமியை சுத்தி வளைக்கணும் அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த ரூட். ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த ஹைட்ஸ் இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரஷ்னோபில்யா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க ஒரு மஞ்சள் கலர் லைன் மாதிரி வருது இல்லையா? அது வந்து எதுக்கானதுன்னா சுமிக்கும் கர்கிவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகக்கூடிய லொஜிஸ்டிக்கல் லைன் அது. ஸோ அடுத்தது இங்கேயும் ஒரு லைன் வருது. ஸோ இந்த 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை அந்த இந்த 2 சப்ளை லைனையும் கட் பண்ணிட்டாங்கன்னா சுமியும் கர்கிவையும் கட் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க நினைக்கிறாங்கன்னா சுமியை பின்புறத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யானால அடிக்க முடியும். அந்த மேல இருக்கக்கூடிய பகுதி, இந்த சுதா பகுதிகள்ல இருந்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பகுதிகள்ல இருந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சுமியோட பின்புறத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளில் சுமியை சுற்றி வளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெஷர் டெஸ்ட்னு சொல்றாங்க. பட் ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உண்மையாலுமே இது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தான். ஏன்னா இம்பார்ட்டன்டான பகுதிகளுக்குள்ள ரஷ்ய தரப்பு வந்து கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது சிவர்ஸ்க் பகுதி. இந்த ரெட் கலர்ல டேஷ் டேஷா போட்டிருக்காங்க இல்லையா? 23ஆம் தேதி வரக்கூடிய அடிப்படையில ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவர்ஸ்க்கு மட்டும் இல்ல, அதோட சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா பகுதிகளில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் கிரே ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் ஆயிட்டே இருக்கு. அதாவது இதுல என்னன்னா இதுல தாழ்வா இருக்கும், சில பகுதிகள் உயரமா இருக்கு, இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா உக்ரைன் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க இங்க இருக்கக்கூடிய எல்லோ லைன் இப்ப வரையறாங்கல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய லைனை தான் அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை முன்னேறி வந்து பிடிச்சுக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு பேஸ், ஃபோர்டிஃபைட் பொசிஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ இது எல்லாமே ஆப்ரேஷனல் ஸ்பேஸா இருக்கும். ரஷ்யா இந்த பகுதிகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஈஸியா எடுத்துக்கிறது. இது மட்டும் கிடையாது. நீங்க இந்த ஸ்லோவியான்ஸ்க் பகுதியில வந்துட்டீங்கன்னா மேல லிமன் எம்பிள். ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த பகுதிகள்லயும் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஏற்றபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டான்டினிவ்கா கீழே இருக்கு இல்லையா? ரஷ்ய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா இதை 60% எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாசிபிளி இன்னும் சில நாட்களுக்குள்ள ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்துச்சுன்னா அவங்க இந்த பகுதிகளில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சுத்தி வளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. ஸோ இது சிவர்ஸ்கோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஈஸியாக விட்டுட்டு வந்துட்டாங்க பாருங்களேன் உக்ரைன் அப்படிங்கிறது போல இருக்கு. அடடே ஆச்சரியக்குரிய அப்படிங்கிறது போல
இப்ப அடுத்தது. 3 ஒன் நம்ம ஆண்ட்ரிஃப்கான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதி. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆண்ட்ரிஃப்கா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஸோ ரஷ்யா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பதிவுகள் போடும்போது இந்த டானிலிவ்கா, இந்த ஒஸ்டெவ்ஸ்கிபி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா? வாயில வரல சரியா. ஸோ இந்த ரவுண்ட் பண்ணிக்கிற பகுதிகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது போல அந்த மேப்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இனிஷியலா. ஸோ அதிலிருந்து முன்னேறி போய் ஆண்ட்ரிஃப்கா பிடிச்சிருக்கதா சொல்லிக்கிறாங்க. உக்ரைனை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு மார்க் பண்றதுக்கு மனசு வரல. பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. அதுக்கான காரணம் என்ன? இங்க ரிவர் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிவர் பகுதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா முன்னேறிட்டாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஃபுல்லாவே முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அது போக இப்ப இந்த ரிவரையும் வந்து பார்த்தா அந்த கைச்சூர் ரிவர் இந்த ரிவரை கிராஸ் பண்ணி போய் 2 செட்டில்மெண்ட் பிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செட்டில்மெண்ட். அதே போல தான் இங்கேயும். இப்போ இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா, கைச்சூர் ரிவர் அந்த ரிவர் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது இந்த வழியா இருக்கு. ஸோ இந்த சைடுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. உக்ரைன்னால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகள டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யா அட்வான்ஸ் ஆயிட்டே இருப்பாங்க. ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ இந்த டைம்ல இந்த ஏரியால அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால முடியாது. ஆள் பவர் கம்மியா இருக்கு. 2வது பீஸ் டாக்ஸ்ன்னு போயிட்டு இருக்கு. மாரல் வேல்யூ இல்ல அப்படிங்கிற போல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ப்ரெஷர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பல முனைகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனுக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்துல அமைதி பேச்சுவார்த்தைன்னு போச்சுன்னா, சுத்தமா அவங்க கையில எந்த ஒரு பாயிண்ட்ஸும் இருக்காது. ஸோ அந்த காரணத்தினால தான் தொடர் தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட. தோக்குற மேட்ச்ல 4 அடிக்கிற மாரியா? அப்படிங்கிறது போல கேட்டிருந்தீங்க இல்லையா? கரெக்ட் தான். பட் இது என்னன்னா, அதுல இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த தோத்தாலுமே நம்ம இந்த குவாலிஃபயர்ஸ்குள்ள போயிரலாம் அப்படிங்கிறது போல ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா? பாயிண்ட்ஸ் மட்டும் ரன் அதிகமா அடிச்சிட்டோம்னா, இந்த பாயிண்ட் வேரியேஷன் இருக்கும். அதிகமா பாயிண்ட் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெகோசியேஷனுக்கு வேணுங்கிற பாயிண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ரஷ்யாவும் அதுக்கேத்த பாயிண்ட்ஸ தெளிவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ நெகோசியேஷன் வரைக்கும் போச்சுன்னா பரவால்ல. இல்லன்னா ஜார்ஜியா மெலோனி அவர்கள் சொன்னாங்க இல்லையா? போன பதிவுல பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அதுபோல ஏதாவது டஃப் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் அப்படின்னா ரொம்ப சிக்கல் தான். ஸோ அதுபோல எதுவும் இல்லாம பேசி முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.